எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்வாய்ஸ் அண்ட் ஈவி பில் ஜென்ரேட் பண்ணும்போது முக்கியமா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹெச்எஸ்என் கோடுங்க. ஸோ அப்போ அந்த ஹெச்எஸ்என் கோடுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எரர் சொல்லுங்க. நம்ம கரெக்டான ஹெச்எஸ்என் கோடு தான் கொடுத்துருப்போம் ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள. ஆனா வந்து உங்களுக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இன்வாலிட்னு சொல்லிட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எரர் சொல்லிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெச்எஸ்என் கோட்ல எரர் சொல்லிட்டே இருக்குங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த இன்வாலிட் அப்படிங்கிற மாதிரி எரர் வருது. ஆனா கரெக்டான ஹெச்எஸ்என் கோடு தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல சர்ச் பண்ணி பார்க்குறோம். அப்போ திரும்ப திரும்ப அந்த இன்வாலிட் வந்துட்டே இருக்கு. அடுத்த ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்குங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் போடுறீங்க, நீங்க வந்து அதை சேவ் பண்ணி அக்செப்ட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா உங்களுக்கு சால்வ் ஆகுங்க. திருப்பி நீங்க அடுத்த நாள் போட்டீங்கன்னா திருப்பி இன்வாலிட் தான் வரும். ஆனா வந்து உங்களுக்கு ஹெச்எஸ்என் கோட் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா இருக்குது ஜிஎஸ்டி போர்ட்டல். அப்படிங்கும்போது டேலில ஒரு சின்ன என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, டேலில ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தி கொடுத்துருப்போங்க. அந்த கான்ஃபிகரேஷனால வரக்கூடிய பிரச்சனை தாங்க. அது என்ன கான்ஃபிகரேஷன், அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது F11 கான்ஃபிகரேஷனுங்க. ஸோ F11 கான்ஃபிகரேஷன்ல டாக்ஸேஷன்ல செட் அண்ட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ்ல நோ இருக்கும். இங்க எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஹெச்எஸ்என் அண்ட் எஸ்ஏசி சம்மரி இருக்கு இல்லைங்களா, இதுல ஆல் செக்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லென்த் ஆஃப் ஹெச்எஸ்என் அண்ட் எஸ்ஏசி கோட் எஸ்ஏசி இருக்கு இல்லைங்களா இங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா 8 டிஜிட் இருக்குங்க. ஆனா நீங்க ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள கொடுத்துருக்கிறது 4 டிஜிட்டோ இல்ல 6 டிஜிட்டோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்வாலிட் ஹெச்எஸ்என் சொல்லி எரர் வந்துட்டே இருக்குங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 8 இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு மாத்தணுங்க. ஸோ இங்க நீங்க மாத்துறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல மோர் டீடைல்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் டீடைல்ஸ் வருதுங்க. இதெல்லாம் ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இங்க அடிஷனல் கான்ஃபிகரேஷன் ஹிஸ்டரி இருக்கு இல்லைங்களா, இதுல என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகபிள் ஃப்ரம் டேட் வருங்க. இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ 14 இருந்து கொடுத்துருக்கீங்க, 8 டிஜிட் இருக்கு. இப்போ நீங்க திருப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு 8ல இருந்து ஆகஸ்ட்ல இருந்து நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்டர் கொடுத்துட்டு 1825 கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் இங்க சோர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ரேட் டீடைல் இன் டிரான்சாக்ஷன் கேக்குது இல்லைங்களா, நீங்க லெஜருக்கு பதிலாக ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா சோர்ஸ் எடுக்கிறது ஸ்டாக் ஐட்டத்துல இருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா லெஜர்ல வந்து நம்ம டாக்ஸ் பர்சன்டேஜ் ஆர் ஹெச்எஸ்என் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்காதுங்க. அதனால நீங்க ஸ்டாக் ஐட்டம் வைஸ் போடுறீங்கன்னா லெஜர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாம ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால இங்க என்ன பண்ணிக்கிறோம்னா சோர்ஸ் வந்து ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல மினிமம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துட்டு நான் கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, மினிமம் லென்த் வந்து 4 டிஜிட் மாறிடுச்சு. ஸோ கண்ட்ரோலே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்வாலிட் ஹெச்எஸ்என் சொல்லாதுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 கொடுத்துட்டோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. நம்ம முதல்ல என்ன பண்ணியிருந்தோம், மினிமம் 8 இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதனால 4 இல்லை 6 டிஜிட் ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க இந்த கான்ஃபிகரேஷனை மாத்துறது மூலமா இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க டேலியில சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.